பரமபதத்திலே பிராட்டியும் பெருமாளும் சந்தோஷத்திருக்கும் சமயத்திலே ஸ்ரீதேவிக்கு ஒரு வரம் கொடுக்க எண்ணி வினவ, லக்ஷ்மி தேவியும் அப்படியாகில் தனக்கு ஆதிபத்தியம் கொடுத்தருள வேண்டும் என்றாள். அதாவது சர்வ சுதந்திரமும் செங்கோலாட்சியும் வேண்டினாள். பகவானும் பரமபதத்தின் நியதிக்கு அது விரோதமாயிருக்குமாதலால் கொடுக்க இயலாது என்று கூறி பூலோகத்திலே நீலிகா வனத்தில் உத்தம கஷேத்திரத்திலே காத்திருக்குமாறு பணித்தார். பூங்கிணற்றில் தவம் செய்யும் பொற்கொடியாகிய ஸ்ரீதேவியும் அதன்படியே இருந்தாள். மகாலட்சுமி தவம் இருந்த இக்கிணற்று நீரில் பௌர்ணமி நன்னாளில் ஸ்நானம் செய்து பகவானை தரிசிக்கும் மங்கையருக்கு மனமுகந்த மணாளனை பெற அருள் புரிகிறாள். திரேதா யுகத்திலே ஒரு புறாவை ரட்சிக்க தன்னையே கொடுக்க துணிந்த சூரிய குலத்து அரசனான சிபி சக்கரவர்த்தி அயோத்தியை ஆண்டு வந்த காலத்திலே ராவணனின் அட்டகாசங்கள் அதிகரித்திருந்தன. அவனை அடக்க எண்ணி சிபி சக்கரவர்த்தி தென் திசை நோக்கி படையுடன் வரும்போது இந்த ஸ்வேதகிரியில் தண்டு இறக்கியிருந்தார். அச்சமயம் ஒரு வெள்ளை பன்றி அவர் முன் தோன்றியது. அரசனான சிபி அதன் பின்னே செல்ல அது திடீரென பூமிக்குள் மறைவதும் பிறகு வெளியில் வருவதுமாய் இருந்தது. இப்படி 5 இடங்களில் மறைந்து பின் தனது உடலை சுருக்கி கொண்டு ஒரு புற்றில் பிரவேசித்து மறைந்தது. இது வினோதமாயிருக்கவே அரசன் அங்கு யாரும் மகரிஷிகள் இருக்கிறார்களோ என்று தேடினார். மார்க்கண்டேய மகரிஷி தென்படவே அவரை நமஸ்கரித்து நடந்தவற்றை சொல்லி விசாரித்தார். முனிசிரேஷ்டரும் அரசனை கொண்டாடி, ஆகா, பல காலமாக தவம் இருந்தும் எனக்கு கிட்டாத பாக்கியம் உனக்கு கிடைத்தது. நீ பார்த்த வெண்பன்றி கோல வராக ரூபம் எடுத்தவரான சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ஆவார். அவர் மறைந்த புற்றிற்கு பாலபிஷேகம் செய் என்று சொன்னார். அரசனும் முனிசிரேஷ்டரின் சொற்படியே காராம்பசுவின் பால் கொண்டு அபிஷேகம் செய்தான். பகவானும் பிரத்யக்ஷமானான். ஆதிபத்தியம் வேண்டி தவம் இருந்து கொண்டிருந்த லக்ஷ்மி தேவியும் பகவானுடன் சேர்ந்து சேவை சாதித்தார். சிபி சக்கரவர்த்தி, மார்க்கண்டேய மகரிஷி, பூமி பிராட்டி யாவரும் ஸ்ரீ பங்கஜவல்லி சமேத ஸ்ரீ புண்டரீகாட்சனை கண்டு களித்தனர். பகவானும் திருவாய் மலர்ந்து பரமபதத்திலே யாம் வாக்களித்தபடி இங்கு லக்ஷ்மி தேவிக்கு ஆதிபத்தியமும் செங்கோலாட்சியும் அளித்தோம் என்றார். அதன்படியே இன்றும் இக்கோவிலின் நிலங்களின் பட்டா பங்கைய செல்வி நாச்சியாரின் பெயரிலேயே உள்ளன. மூலஸ்தானத்திலிருந்து தாயார் இல்லாமல் பெருமாள் புறப்பாடு கிடையாது. தாயார் தனிப்பல்லக்கில் முன்னே செல்ல பெருமாள் பின்னே செல்வது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. பகவான் சிபி சக்கரவர்த்தியை நோக்கி அவர் வந்த காரியம் அவரால் செய்ய இயலாது என்று கூறி அவரை அயோத்தியைக்கு திரும்பச் செல்ல அஞ்ஞாபித்தார். அரசனும் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டுமே என வருத்த முறவே அரசனும் பகவானுக்கு அங்கேயே ஒரு கோவில் கட்டுவித்து அதை பரிபாலிக்க கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவிலுள்ள அந்தர்வேதி என்னும் தேசத்திலிருந்து 3700 பிராமணர்களை திருவெள்ளரையில் குடியேற்றினான். இவர்கள் சோழ தேசத்திற்கு முதலில் வந்தவர்களாகையாலே சோழியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இக்கோவில் கைங்கரியங்களை இன்றும் இவர்களின் சந்ததியினரே செய்து வருகிறார்கள். இவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக தெரிகிறது. பிற்காலத்தில் இவர்கள் மற்ற தென் தேசங்களான திருக்கோட்டியூர், ஆழ்வார் திருநகரி போன்ற கஷேத்திரங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள். மைசூரிலுள்ள மேலக்கோட்டை திருநாராயணபுரம் கோவிலை பரிபாலிக்க ராமானுஜர் இங்கிருந்து 52 ஸ்ரீ வைஷ்ணவ பிராமண குடும்பங்களை குடியேற்றினார். அவர்கள் 50 என்றே வழங்கப்படுகின்றனர்.
பகவான் வெண்பன்று ரூபமாக தோன்றி பூமியில் மறைந்த 5 இடங்களிலும் புஷ்கரிணிகளை தோற்றுவித்தார். அவை முறையே கோவிலின் கிழக்கே பத்ம தீர்த்தம், தென்கிழக்கே வராக தீர்த்தம், மேற்கே மணிகர்ணிகை, வடக்கே குசகஸ்தி, கோவிலுக்குள் பலிபீடத்தின் அருகில் கந்த தீர்த்தம். கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த 5 தீர்த்தங்களிலும் முறையாக ஸ்நானம் செய்து பகவானை தரிசித்து கோவில் பிரசாதத்தை பூஜித்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது என்பது பிரத்யக்ஷம். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு பகவானை தரிசிக்க வரும் ஜனங்கள் ஏராளம். திருமங்கையாழ்வாரும் பெரிய திருமொழி 5:3 பாசுரத்தில் தெய்வனாரும் ஒன்பை கைகள் சூழ் திருவெள்ளரை நின்றானே என்று இங்குள்ள பொய்கைகளை போற்றி மகிழ்ந்துள்ளனர். மேலே சொன்ன 5 பொய்கைகளை தவிர மற்றுள்ள தீர்த்தங்கள் பூங்கிணறு, பாலூற்று, சிம்ம தீர்த்தம் என்னும் தெப்பக்குளம், சக்கர தீர்த்தம் எனும் ஸ்வஸ்தி குளம். இதை இவ்வூர் மக்கள் மாமியார் மருமகள் குளம் என்றும் சொல்வர். ஆழ்வார்களால் பாடப்பெற்ற திருப்பதிகள் திவ்ய தேசம் என்று கொண்டாடப்படுகிறது. இத்திருவெள்ளரை திவ்ய தேசத்தை 2 ஆழ்வார்கள் ஒவ்வொரு முழு பதிகம் பாடி மகிழ்ந்துள்ளனர். எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடுமோ என பயந்து விஷ்ணு சித்தர் இப்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி பெரியாழ்வார் எனும் பெயர் பெற்றார். அப்பெரியாழ்வார் தாம் அருளிய 473 பாசுரங்களில் 2-8 முழு பதிகம் இத்திவ்ய தேசத்தை பாடியதோடு 10 பாட்டிலும் திருவெள்ளரை கண்ணன் ஒருவனையே பாடி மகிழ்ந்துள்ளார். இவ்வெம்பெருமானை அழகனே, வள்ளலே, பரமனே என்றும் கூவியுள்ளார். இந்த பதிகம் எல்லா திவ்ய தேசங்களிலும் நித்தியம் அனுசந்தானம் செய்ய வேண்டிய சிறப்பை பெற்றது. திருமங்கையாழ்வாரும் இத்திவ்ய தேச தெம்பெருமானை ஒரு முழு பதிகத்தால் சிறப்பித்துள்ளார். ஒவ்வொரு பாசுரத்திலும் முதல் 2 அடிகளில் மகாவிஷ்ணுவின் பல அவதாரங்களையும் பாடி பின் 2 அடிகளில் இத்திருப்பதியின் இயற்கை எழிலை பாடி உகந்துள்ளார். இவ்வூர் காற்றினை இவ்வாழ்வார் வெகுவாக புகழ்ந்து பாடி பூரித்துள்ளார். ஸ்ரீதேவி பரிபாலனம் செய்யும் இடத்தில் இத்திவ்ய தேசத்தின் செல்வச் செழிப்பையும் மணிமாடங்களையும் கொண்டாடியுள்ளார். தெம்பார் அருளி செய்த மேற்கண்ட வாக்குப்படி வசிஷ்டாத் வைதத்தை மேலும் தழைக்க செய்ய பல ஆச்சாரியார்கள் தோன்றினார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியார்களிலே முக்கியமாக கருதப்படும் 2 ஆச்சாரியார்கள் இத்திவ்ய தேசத்திலே அவதரித்தார்கள் என்ற ஏற்றத்தையும் கொண்டது திருவெள்ளரை. ராமானுஜருக்கு முற்பட்டோரான உய்ய கொண்டாரும் ராமானுஜருக்கு பிற்பட்டவரான எங்களாழ்வானும் இத்திருத்தலத்திலே அவதரித்தவர்களாவர். அவ்விரு ஆச்சாரியார்களின் வரலாறு தனித்தனியே அடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. வசிஷ்டாத்வைதம் மேலும் தழைக்க பெறும் கொடிக்கம்பமாய் விளங்கிய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் காலக்கோளராலே திருவரங்கத்தில் இருக்க மனம் கொள்ளாமல் இத்திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளினார். ஆனாலும் திரு அரங்கநாதன் அவர் மனதை விட்டு அகலாமையாலே இவ்வூரின் வடமேற்கே வட ஸ்ரீரங்கம் எனும் கோவிலை மண்டபத்தை ஏற்படுத்தி அதன் அருகே தமது நித்திய ஆராதனத்திற்காக ஒரு குளத்தையும் வெட்டுவித்தார். அது உடையவர் குளம் என்று இவர் பெயராலேயே வழங்கப்படுகிறது. ராமானுஜர் இவ்வூருக்கு வந்தவுடன் நிகழ்ந்த சம்பவத்தை குறிப்பிட வேண்டியது மிக அவசியம். ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கு வந்த இவர் 3 தினங்கள் அன்ன ஆகாரமின்றி இருந்தார். இது பற்றி தாயார் இங்கு கோவில் கொண்ட செந்தாமரை கண்ணனிடம் விண்ணப்பிக்க பெருமாளும் இது பற்றி தாயார் கவலை கொண்டதால் தாயார் அமுது செய்த பிரசாதத்தை உடையவருக்கு அனுப்பி வைக்குமாறு ஆஞ்ஞாபித்தார். இன்றும் பிரதிதினம் காலையில் தாயார் அமுது செய்த பிரசாதம் மேள தாளத்துடன் உடையவருக்கு அமுது செய்விக்கப்படுகிறது. ராமானுஜர் திருவெள்ளரையில் 2 வருட காலம் தங்கியிருந்தார். இது பற்றி விவரம் கோயிலொழுகுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராமானுஜருடைய பிரிவை தாழாத திருவரங்கநாதன் திருவரங்க பெருமாளரையரை அனுப்பி ராமானுஜரை தன்னிடம் அழைப்பித்துக் கொண்டான். இங்கு வந்த அரையர் சுவாமி ராமானுஜரை இன்னுயிர் சேவலும் என்னும் திருவாய்மொழி 9:5 புத்தகத்தை பாடி அழைத்ததால் இன்றும் சேவை காலங்களில்
இப்பதிகம் கோவில் திருவாய்மொழி பதிகத்தை போல் முக்கியமான பதிகமாக கருதப்படுகிறது. ராமானுஜரும் இங்கிருந்த காலத்தில் அரங்கனை தரிசிக்காமல் இருக்க இயலாத ஆற்றாமையாலே தாயார் சந்நிதியிலுள்ள மதில் துவாரத்தின் மூலம் அரங்கனின் கோபுர தரிசனம் கண்டு மகிழ்ந்திருந்தார் என்பது கர்ண பரம்பரை செய்தி. எங்களாழ்வானின் சிஷ்யரான நடாதூர் அம்மாளின் சிஷ்ய பரம்பரையை சார்ந்த ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தமது ஹம்ச சந்தேசம் என்னும் கிரந்தத்தில் 5 திவ்ய தேசத்தும் பெருமான்களை பாடியுள்ளார். அவற்றுள் இங்கு கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ புண்டரீகாட்சனும் ஒருவர் ஆவார். ஸ்ரீ பங்கஜாநாதனையும் இத்திவ்ய தேசத்தின் சுற்றுச்சூழலையும் மிக அழகாக விமர்சித்துள்ளார். உய்யக்கொண்டார் என்னும் ஆச்சாரியரின் மூலம் திராவிட வேதம் எனப்படும் தென்மொழி மறை உலகில் தழைத்தது. அது இந்த திவ்ய தேசத்திலும் வேரூன்றி இருந்தது. எங்களாழ்வான் என்னும் மற்றொரு ஆச்சாரியரின் மூலம் வடமொழி வேதாந்தம் தழைத்தது. இந்த திவ்ய தேசத்திலே அவதரித்த மேலே கண்ட 2 ஆச்சாரியார்களின் மூலம் இத்திவ்ய தேசத்திலே வடமொழியும் தென்மொழியும் சேர்ந்து பரிமளித்திருந்தன.